இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தாவீதினுடைய வாழ்க்கை பயணத்திலே அவருடைய பாதைகள் எப்படி பூரணமாய் இருந்தது, எப்படி அவருடைய பாதைகள் தன்னடக்கமாக ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தது என்று சிந்தித்தோம். இந்த நாளிலே அவருடைய பாதை அர்ப்பணிப்பின் பாதையாக காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவரிடத்திலே நாம் அர்ப்பணிக்கிறோமா நம்மை? இங்கே ஒரு சம்பவத்தை வாசித்தேன். அதாவது ஒரு மிஷினரி பழங்குடி இன தலைவனை மீட் பண்ணி அவர்கிட்ட பேசினாராம். நீங்கள் போருக்கெல்லாம் செல்லக்கூடாது, அதாவது மற்றவங்க பொருளை வஞ்சித்து எடுத்துடக்கூடாது, மற்றவங்களை கொல்லக்கூடாது, இப்படி அவருக்கு பல அட்வைஸை சொல்லிட்டு இருந்தாராம். அப்போ அந்த வயதான தலைவர் சொன்னாராம், பழங்குடியின தலைவர், இதெல்லாம் நான் சின்ன வயசில் தான் செய்தேன், இப்போ செய்கிறதில்ல. அப்போது வயதானாலும் கிறிஸ்தவங்களாக இருக்கிறதும் ஒன்று தானே அப்படின்னு கேட்டாராம். இன்று பல வேளைகளிலே இது செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணுனா அது தப்பு அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னு சொல்லி பல நிபந்தனைகளுடன் கூடிய வாழ்க்கையை கிறிஸ்தவம் என்று பல்வேறு நேரங்களிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இங்கு தாவீதினுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையில அவர் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார் என்று நாம் பார்ப்போம். ஒரு உன்னதமான அர்ப்பணத்தை, அதனுடைய ரகசியத்தை இந்த 40வது சங்கீதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இங்க 40வது அதிகாரத்துல முதல் வசனத்துல அவருடைய அந்த அர்ப்பணம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போமானால், ஒரு பாடலோடு ஆரம்பிக்கிறது. ஒரு பாடல் பாடுகிறார். இந்த பாடல் அனுபவம் ஏதோ ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் பாடினதாக இல்லை. அவர் காணப்பட்ட சூழ்நிலையை பாருங்க. 40:1-2 நான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் அகப்பட்டிருந்தேன். அவருடைய வாழ்க்கையில போராட்டம், பாவத்தின் நிமித்தமாக ஒரு பயங்கரமான குழியில இருக்கிறாரு. ஒரு சாதாரணமா ஒரு குழியில விழுந்த மனிதனுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. யாராவது தூக்கி விட மாட்டாங்களா? வெளியே நல்லா சத்தம் கேட்டுட்டு இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியற்ற சூழ்நிலை மனசுல அவருக்கு ஓடிட்டு இருக்கும். யாராவது இந்த பக்கம் வரமாட்டாங்களா, நம்மளை கண்டுக்கிட மாட்டாங்களா, தூக்கி விட மாட்டாங்களா என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். இங்க பயங்கரமான குழி மட்டும் இல்ல, அவர் வாழ்க்கையின் பாவத்தின் விளைவு அந்த உளையான சேற்றுக்குள்ள இருக்கிறாரு. அந்த குழிக்குள்ள இன்னும் சேரும் சகதியும் இருந்தா என்ன சூழ்நிலை இருக்கும் பாருங்க. மேலும் 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 அந்த குழியில அமிழ்ந்து போகக்கூடிய சூழல் இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல அவர் சொல்றாரு, நான் அப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவர் என்னை நோக்கி பார்த்தார், நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். இன்று நம்ம எத்தனை நேரங்கள் நம்மை சுத்திகரித்தாலும், நம்ம ஆண்டவரத்துல பாவமன்னிப்பு கேட்டாலும் திரும்ப திரும்ப குழியில விழுந்து அமிழ்ந்து 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 போயிட்டே இருக்கிறோமா? ஒரு வீட்டை சுத்தப்படுத்த திரும்பவும் தூசி வர்றது போல நம்முடைய இருதயத்துல திரும்ப திரும்ப பாவ அழுக்குகள், பாவ குழியில நம்ம மூழ்கிட்டே இருக்கிறோமா? அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நோக்கி நம்பிக்கையோடு கூப்பிட்டான். அவன் பக்கமாய் சாய்ந்து அவனுக்கு உதவி செய்யும் வரையிலும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தார். ஒருவேளை அவருடைய அர்ப்பணத்தை பாருங்க. ஆண்டவர் கண்டிப்பா எனக்கு உதவி செய்வார், என தூக்கி விடுவாருங்கிற நம்பிக்கை அவரிடத்துல காணப்பட்டது. எப்படி கர்த்தர் அவரை விடுவித்தாராம்? அவர் சொல்றாரு 5வது வசனத்துல, அவருடைய கிருபையினால, தகுதி இல்லாத ஒருவனுக்கு அளிக்கப்படுகிற தயாளம் தான் கிருபை, அவருடைய கிருபையினால என்னை தூக்கி விட்டாரு. அது மட்டும் இல்ல, என்னுடைய கூப்பிடுதலை அவர் கேட்டார். பல்வேறு நேரங்கள்ல நாம் நமக்குள்ள உள்ள பிரச்சனைகளை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு அல்லது மனிதர்களிடத்துல சொல்லிட்டு காணப்படுகிறோமா? அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். நான் பயங்கரமான குழியில இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த ஆகாருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டது போல, இந்த பிள்ளையின் அழுகுரலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டது போல, நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, நம்முடைய வாழ்க்கை பாதையில பயணத்துல வழி தெரியாது தவிக்கும் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, அவர் நம்முடைய சத்தத்தை, கூப்பிடுதலை கவனிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கவனிக்கிறதோடு மட்டும் இல்ல, 2வது வசனத்துல பார்க்கிறோம், அந்த பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். ஆண்டவர்
நம்மை தூக்கி எடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவ பழக்க வழக்கங்களில் இருந்தாலும் அவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை மீட்டு எடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதோடு மட்டும் இல்ல, ஆண்டவர் அவரை பாதுகாக்கிறார். திரும்ப அந்த பாவ குழியில விழாதபடிக்கு அவர் சொல்றார், என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். வழிக்கு மறுபடியும் நாம் கீழே விழுந்து விடாதபடி ஆண்டவர் நம்மை கண்மலையின் மேல் நிறுத்துகிறவராக இருக்கிறார். கண்மலை என்று சொல்லப்படுவது உறுதியை காட்டுகிறது. நாம் மற்றவர்களுக்கும் எல்லாரும் தெரிந்து பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு மற்றவர்களையும் ஆதாயம் பண்ணி கொள்ளும் பொருட்டு பாவத்திலிருந்து மீட்டு புதிய வழி புதிய நெறியை நமக்கு கற்பித்து ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினால ஆண்டவர் தூக்கி எடுத்து மீட்டு எடுத்த நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் ஈவுகள் என்ன? அதுதான் அவர் 40ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். நம் தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். 3 முதல் 5 வசனங்கள்ல அந்த ஆண்டவர் என்ன செய்யறாராம், அவரை துதிக்கிற புது பாட்டை நமக்கு கொடுக்கிறார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். புது பலன், புது பாட்டு மட்டும் இல்ல, புது பலம் என்ன அப்படின்னு பார்த்தோமானால், இது மற்றவர்கள் நாம பயங்கரமான பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட பின்பு நாம் ஜெபிக்கும் போது துதிக்கும் போது அதை பார்த்து மற்றவர்கள் ஆண்டவரிடத்துல வருவாங்க. அதை பார்த்து அநேகர் ஆண்டவரை நம்புவாங்க. அதோடு மட்டும் இல்ல, புதிய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். 40:4 பார்க்கிறோம், அகங்காரிகள் பொய்யை சார்ந்திருக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த அகங்காரிகள், மற்ற பெருமை கொள்ளுகிறவர்கள் அல்லது பொய்யை மாயையை நம்பி இருக்கிறவர்களை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அதோடு மட்டும் இல்ல, 5வது வசனத்துல பார்க்கிறோம், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவர் பாதுகாத்து ஆண்டவரிடத்துல மொத்தமா தன்னை விட்டு கொடுத்த அர்ப்பணித்த தாவீதை ஆண்டவர் புதிய பாடலை கொடுக்கிறார், புதிய பலனை கொடுக்கிறார், புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார், புதிய நம்பிக்கை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உன்னதமான அர்ப்பணம் நம்மை கவனிக்க வைக்கிறது. அதாவது 40:6 அவன் ஆண்டவரை கவனித்து அவரை போல வாழ முயற்சி செய்கிறான். முழுவதுமாக 47 முழுவதுமாக கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். எப்போதும் அவனுடைய சிந்தனைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற சிந்தனைகள் வருகிறது. அதான் அந்த 40:17 பார்க்கிறோம், டோட்டலா ஆண்டவரே, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், நான் ஒன்றுமில்லாதவன் என்று, நான் மிகவும் சிறுமையானவன், நான் ஒரு பாவி, நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கிற சூழலை பார்க்கிறோம். நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது அந்த வசனத்தின் பின்பகுதியில் பாருங்கள், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். பிரியமானவர்களை, நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் எப்போதும் நம்மை நினைக்கிறவராக இருக்கிறார். இந்த அர்ப்பணிப்பின் பாதையிலே நாம் நடந்து வர ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோமா? ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் தியானித்தபடி தாவீதினுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, எவ்வளவு பயங்கரமான குழியிலையும் உளையான சேற்றிலும் இருந்த பாவப்படியில சிக்கி இருந்த அந்த தாவீதை கூட ஆண்டவரே, அவன் கூப்பிட்ட போது நீர் தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி ஆண்டவரே உம்மை துதிக்கும் புது பாட்டை கொடுத்தீரப்பா. மற்றவர்கள் எல்லாரும் அவனை பார்த்து உம்மண்டை வரும்படியான கிருபைகளை கொடுத்தீங்கப்பா, புதிய வாழ்க்கையை கொடுத்தீங்கப்பா, புதிய கிருபைகளை கொடுத்தீங்க, புதிய நம்பிக்கையை கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. தொடர்ந்து நாங்களும் இதே போல எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு பிரியமில்லாத காரியங்களை உம்மிடத்துல நாங்கள் அறிக்கையிட்டு அர்ப்பணித்து நாங்கள் ஆண்டவரை முழுவதுமாக உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்திற்குள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.